இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ரூபா கொடுத்தாங்கல்ல. அந்த 5000 ரூபா கொடுத்தப்ப என்ன சொன்னாங்க? ரொம்ப வெயில் தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த மாசத்துல வெயில் தானே வருது, எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. எல்லா வருஷமும் கொடுத்துருக்கணும்ல. இப்ப அது ஏன் தேர்தல் நெருக்கத்துல கொடுக்குறீங்க? அப்ப என்ன அர்த்தம்? அரசாங்கத்துல இருந்து எடுத்து கொஞ்சம் பேருக்கு கொடுத்துட்டு, மீனுக்கு பொறி தூராப்புல கொஞ்சம் கொடுத்துட்டு, நீங்க எப்படியாவது வாக்க பெற்றலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது ரொம்ப தவறுங்கிறத நான் சொல்றேன். ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒவ்வொரு வீட்லயும் 2-3 பிள்ளைங்க இருக்கு, நான் படிச்சிருக்கோம். அதுக்கு வேலை வாய்ப்புக்கு நீங்க ஏற்பாடு பண்ணணும், அதை நீங்க செய்யல. நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா அந்த வீட்டுல ஒரு 2 பிள்ளை இருந்ததுன்னா, 2 பிள்ளைக்கு 18,000 ரூபான்னு வச்சீங்கன்னா கூட 36,000 ரூபாய் அது மாசத்துக்கு சம்பாரிச்சு கொடுத்துரும் வீட்டுக்கு, அம்மா அப்பாவுக்கு. அதுக்கு வழியே காணும். கேட்டா ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறேன், இப்ப அடுத்த தேர்தலுங்கிறதுனால இன்னொரு 1000 ரூபாய் போட்டு 2000 ரூபாய் கொடுக்குறேன். அப்ப உங்க என்ன கடைசி வரைக்கும் அவங்கள ஒரே அளவுல அப்படியே வச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அவங்கவுங்க முன்னேற வேண்டாமா? அந்த நினைப்பு அரசாங்கத்தை நடத்துறவங்களுக்கு இருக்கணுமா வேண்டாமா? இருக்கணும். இப்ப நான் இங்க ஏன் இத பேசுறேன் குறிப்பா அப்படின்னா, இந்த தமிழ்நாட்டுக்கு நிதியமைச்சரா இருக்கிறவர் இவர் தான், இங்க உள்ள மந்திரி தான். அதனாலதான் இங்க பேச வேண்டியது இருக்கு. எப்படி நீங்க இதெல்லாம் தேர்தல் அறிக்கையில கொடுத்துருக்கீங்களே, எந்த வழியில வருவாய் வருது, எப்படி கொடுப்பீங்க அப்படிங்கிறத கேட்கிறேன். அதுக்கு அவங்க பதில் சொல்லணும். ஆனா இது வரைக்கும் யாரும் சொல்லலை.